ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பொடியை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதோட மருத்துவ பயன்களை பற்றியும் அறிஞ்சுக்கொள்ள போகிறோம். இது ரொம்ப 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 முக்கியமான அவசியமான ஒரு பொடியும் கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு உடலுக்கு நன்மையான பொடி இது. இந்த பொடியை நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க அவசியமே இருக்காது, நம்மளுக்கு எந்த நோயுமே வராதுங்க. இப்படிப்பட்ட இந்த மூலிகை மருந்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எவ்வளோ பயனுள்ளது தெரியுமா? இதெல்லாம் ஃபாரின்ல உள்ளவங்க காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் இது நம்ம கைக்கு எட்டின தூரத்திலே இருக்குது. நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறோம். இனிமேலாவது இதை நம்ம ஒழுங்காக பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். வாங்க இந்த பொடியை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லைங்க, முருங்கைக்கீரை பொடி தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா உளுந்தம்பருப்பு, எள்ளு, புளி, வெள்ளைப்பூண்டு, வத்தல், அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் முருங்கைக்கீரை பவுட்ரு, இவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்து எடுத்துக்கிடணும். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, சும்மா தான் வறுக்கணும். அப்புறம் அதை வறுத்து எடுத்து தனியாக தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு, இது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா வத்தல் போடணும். 4 வத்தல் தான் போட்டிருக்கேன். இதே கொஞ்சம் காரமாக தான் இருந்து நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக தான் போட்டோம். காரம் தூக்கலாம்னா இன்னும் 2 வத்தல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுங்க. இப்போது 4 வத்தல் போட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி அது கூட அந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வத்தல் ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். ரொம்ப தீரமாக இருந்துன்னா அந்த வத்தலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ளைப்பூண்டை போட்டு வதக்கி எடுத்துக்கிடணும். திரும்ப அதே இதில் புளியையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த புளியில் உள்ள அந்த ஈரப்பசெல்லாம் போயிடும். புளியை வறுத்து எடுத்ததுக்கப்புறமாக அந்த உப்பு கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த உப்பில் உள்ள ஈரப்பசையும் போயிடும். இப்படி நம்ம ஈரப்பசை இல்லாமல் வறுத்து எடுத்தாதாங்க அந்த பொடி ரொம்ப நாள் இருந்தாலும் நம்மளுக்கு கெடாது. அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொரிச்ச சட்டியிலேயே நான் எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை பவுடரை நான் அது கூட 2 கரண்டி அளவுக்கு நான் எடுத்த கரண்டி, ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி காமிச்சோம்னா அந்த கரண்டிக்கு 2 கரண்டி போட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா வறுக்கணும், அந்த பச்சை வாடை போகிறதுக்கு. வறுத்து எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து அந்த பொருளை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வத்தல், உளுந்து, எள்ளு, புளி இதுவெல்லாம் வறுத்து வச்சோம்னா அதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்று நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக இந்த முருங்கைக்கீரை பவுடரை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். உப்பு இந்த சமயத்தில் காணலாம், தேவையான அளவு போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிடணும். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொடியை டெய்லியும் சாதத்து கூட மத்தியால் சாப்பிடும்போது இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லா சாப்பாட்டு கூட போட்டு நல்லா பிசைஞ்சி ஒவ்வொரு உருண்டை கொடுத்துருங்க. அவங்களுக்கு நோய்ங்கிறதே வராதுங்க, யாருக்குமே வராது. டெய்லி நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளுக்கு கண் பார்வை தெளிவடையும், ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும், ரத்த சோகங்கிறதே வராதுங்க, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இப்படி நம்ம இந்த மாதிரி பொடியை பண்ணி நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.